ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த 3 saree கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டாப்பாக ஸ்டிச் பண்ணி தர சொல்லி அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைல் saree. இதில் எப்படி நம்ம டாப் ஸ்டிச் பண்ணுறோங்கிற பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வந்து 7.5 இன்ச்சு ஹைட்டு வச்சு நான் ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு பிசுருக்கு தெரியாமல் நகராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக்கில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரவுண்டு வந்து அழகாக நிறுத்தி நீங்கள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி வர எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கு இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த saree வந்து லைட் கோல்டன் கலர் saree, பார்ட்ரு வந்து லைட் கிரே கலர்னால ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துன்னு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நான் என்னை நம்பி நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன்னு நினச்சி என்கிட்ட ஒரே ஸ்டோக்கில் 3 saree கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ வந்து பேக் பார்ட் முடிஞ்சிச்சு, ஸ்லீவ் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸ்லீவ் வந்து நான் ஃபுல் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ்னால் கொஞ்சம் சைடில் வந்து கிளாத் பத்தாதனால 2 லைனிங் கிளாத்துக்கும் நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கை வந்து ப்ளைனாக இருக்கங்காட்டி எனக்கு கொஞ்சம் அந்த பார்டர் மிச்சம் இருந்தங்காட்டி நான் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கைக்கு வந்து பார்டர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட் வச்சு 1/2 இன்ச் கீழே வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்து 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அதை அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா கீழே வந்து பிசுறு வந்து நமக்கு தெரியாமல் உள்ளே கவர் ஆயிரும். கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சு போட்டுட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து சென்டர் நாச் போட்டுக்கோங்க மறக்காமல். அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 வந்து ஸ்லீவு கப்பாட்டும் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து நான் 7 இன்ச்சு நெக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் வந்து கீழே வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 11 இன்ச்சு அதில் வந்து ரவுண்ட் நெக்கு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து லைட் கலராக இருக்கிறனால மார்க்கிங் வந்து கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில். அதனால் வந்து நான் 11 இன்ச்சில் கேன்வாஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி நான் அடிச்சுக்கிறேன். மேலே வந்து 1.5 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 11 இன்ச்சு மட்டும்தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா 1.5 இன்ச்சுன்னு நம்மளோட விஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி டாட் பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சென்டர் டாட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கிளாத்து வந்து முந்தானியில் ஒரு கோல்டன் கலர் பார்டர் இருந்தது. சரி, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நெக் வந்து 7 இன்ச்சு வச்சதில் இந்த மாதிரி நான் லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்கிறேன். அடித்து திருப்பிட்டு அதை ரவுண்ட் நெக்கில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சுற்றி வர ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சுற்றி வர போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த இதில் வச்சு பார்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணது அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஒரு சிசர் கட் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து அந்த பார்டரை வந்து நான் பைப்பிங் மாதிரி கொடுத்து அடிச்சுக்கிறேன். 2 சைடுமே பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும், நீட்டாக அந்த பிசுரும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு இதுக்கு அடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொன்றுக்கும் 1 சைடு மடித்து அடிச்சுட்டு 2வது சைடு பைப்பிங் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து அந்த கோல்டன் கலருக்கு கிரே கலர் பார்டர் சென்டரில் வரும்போது டிசைன் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து இது ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிறனால என்ன பண்ணுறேன்னா இடையில ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து அது பிசுறு தெரியாமல் 2ஆக மடிச்சுக்கிறேன். கொஞ்சம் திக்னஸாக மடிச்சுட்டு இதில் வந்து வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டு அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வச்சு 2யும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன்.
ஓகேங்களா. மேலே வந்து 2யும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். என்கிட்ட லேஸ் வந்து மேட்சாக இருந்ததுனால நான் வந்து நெக்குக்கு வந்து லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு மேலே வந்து லைட்டாக பிசுறு தெரியும், நம்ம ஜாயின் பண்ண இடத்துல அது தெரியாததுக்காக இது வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம 3 இன்ச்சு அளவெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு விலகாமல் இருக்கிறக்காக நம்ம பின்னு குத்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒன் சைடு இழுத்துட்டு போகாமல் நீட்டாக வரும். ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து பெரிய அந்த டீப் நெக்குக்கு வந்து ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா சூப்பராக நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எத்தனையோ லேடிஸ் வந்து டெய்லரிங் சூஸ் பண்ணுறாங்க. டெய்லரிங் தான் சூஸ் பண்ணணுன்னு இல்லை, அதாவது இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒரு செயலை கண்டு துணியாத வரைக்கும் அது வந்து நம்மளை பயம் காட்டிட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் வந்து ஒரு செயலை இறங்கி பாருங்கள், அந்த துணிவே வந்து உங்களுக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்கும். அதாவது நம்ம செயலில் துணிஞ்சு இறங்காத வரைக்கும் வாழ்க்கை வந்து நமக்கு பயம்தான் காட்டும். அந்த வாழ்க்கையே நம்ம துணிஞ்சு எதிர்த்து பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு வழி காட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் தைரியமாக அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க லேடிஸ் வீட்டை விட்டு வெளியே கூடாது, லேடிஸ் சொல்லுவாங்க. இப்போல்லாம் நம்ம ரொம்ப தைரியமாக வெளியே வந்து எத்தனையோ துறையில் வந்து லேடிஸ் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடையாளமாகவும் இருக்கும், நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு இதாகவும் இருக்கும், நல்ல ஒரு பேர் இருக்கும் உங்களுக்கு. அதுவே வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்கிறத வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே உணருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பேக்கு 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து சென்டர் நாச் வச்சு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடுமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாட்டம் பார்ட்டுக்கு வந்துடலாம். கீழே அந்த லைனிங்கை வந்து நான் ஒரு மடித்து அடிச்சுக்கிறேன், பிசுறு கவர் ஆகிறதுக்கோசரம். நீங்களும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டாப் பார்ட்டில் நான் வந்து 11.5 இன்ச்சு தான் வெஸ்ட்டு அளவு எடுத்திருந்தேன். ஆனால் கீழே பாட்டம் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், இடுப்பு கட்டை கொஞ்சம் பிடிக்குதுன்னு சொன்னனால 26 எடுத்ததை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைனிங்கையும் கொஞ்சம் சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மெயின் கிளாத்தை வந்து 2 சைடுமே வந்து மடித்து அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிளாத் வந்து இந்த டெரிவாயில் மாதிரி இருக்கிறனால பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து 2 சைடுமே அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுமே நான் வந்து வச்சிட்ருக்கிறேன். ஒரே மாதிரி 1.5 இன்ச்சு கேப்பில் நான் ஃப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான இடம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறதா இதில் மெயினு. அதுதான் வந்து முன்னாடி வந்து நமக்கு அழகாக அதை எடுத்து காட்டும். நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஒன்று பெருசு சிறுசுமா இருந்திங்கன்னா இந்த டாப்போட அழகே வந்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் உங்களால் சப்போஸ் 1.5 இன்ச்சு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், வியர் பண்ணுறக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டாட் வந்து பிடிச்சி முடிச்சுட்டேன். அதை வந்து இன்னொரு ஸ்டிச்சு 2 டபுள் ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆகிருக்க போகுது ஃப்ளீட்ஸு. இப்போ வந்து நான் சைடுலேயும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஆனால் நான் வந்து போடுற ரீசன் என்னென்னா, ஃபினிஷிங் வந்து நமக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான். இல்லாட்டி நம்ம வந்து ஒன்று வெளியே ஒன்று உள்ளே நீட்டிகிட்டு இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு நிறைய கிளாத்து சேர்ந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. அதனால் இப்போவே இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் டாப் பார்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து அதில் வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் நான் ஒரு ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அமுக்கு தையல் போடணும்.
நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ண அந்த 1/2 இன்ச் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை வந்து கீழே வர மாதிரி எடுத்து விட்டு நம்ம ஃப்ளீட்ஸும் சுருக்கம் இல்லாமல் மேலே பார்த்து நீட்டாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சும் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அமுந்த மாதிரி அழகாக வரும். இப்போ 1 சைடு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 2வது சைடு நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சில் வந்து நான் வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி 2 இதையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம், இல்லை 2 டவர் அதாவது டாப் பார்ட் 2 சைடு அடிச்சுட்டு அதையும் ஜாயின் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2வது பாட்டமும் நான் அடிச்சிட்டேன். அதுலேயும் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது பார்க்கறக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக நமக்கு எடுத்து காட்டும். இந்த தையலை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சுது. அடுத்தது வந்து நம்ம பாடி மெஷர் பண்ணி ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இவங்களுக்கு வந்து கை வந்து 6.5 இன்ச் இருந்தனால நான் 6.5 இன்ச் வச்சு அந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டாப் வந்து அனார்கலி டாப் ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நூல் வந்து கொஞ்சம் அடிக்கடி கட் ஆகிறனால நமக்கு டென்ஷன் ஆகும். பட் ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் மிஷினை வந்து நல்லா ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அர்ஜென்ட்டுக்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நம்மளை பழி வாங்காமல் இருக்கும். இல்லாட்டி அது நம்மளை பழி வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எவ்வளோ நம்ம நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு வந்து ஒத்துழைக்கும். நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அப்புறம் அதோட வேலையை அது நமக்கு காட்டிடும். அப்புறம் நமக்கு டென்ஷன் தான் மிச்சமாகும். ஆர்டர்ஸ் வந்து கரெக்டான டைமில் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் வந்து மிஷினுக்கு டெய்லி ஆயில் விட்டு க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை யூஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறது அதை விட முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மண்ணெல்லாம் படாமல் நம்ம மூடி வைக்கணும். இந்த காற்று காலத்துக்கு நம்ம மிஷினை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2 சைடும் 3 ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டேன். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. கூடிய சீக்கிரம் நான் வாங்கிடுவேன். அதனால் வந்து நான் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக டாப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி அழகாக எடுத்து கொடுக்கும். இது கொஞ்சம் பிக் சைஸ்னால் கொஞ்சம் பெருசாக தெரியும். நீட்டான போட்டதுக்கு அளவு வந்து கரெக்டாக இருந்தது. கீழே பாருங்கள் லைட் கிரே கலரில் பார்ட்ரு, மேலே வந்து ஆஃப் ஒயிட்டு கோல்டன் கலர் டிசைன் வச்சு நம்மளுக்கு அழகாக வந்து அனார்கலி டாப் கிடச்சிச்சு. இந்த மாதிரி பழைய சாரீஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நெக் டிசைனும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கஸ்டமருக்கும் இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், என்ன டிசைன் வச்சுருக்கிறேன்னு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.